இந்த வீடியோ ஃப்ரைடே நைட்டு டின்னருக்கு இட்லியும் வேர்க்கடலை சட்னியும் தான் செய்யலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன். இங்கே பெங்களூரில் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காயட்டும் விட்டோம் அப்படின்னா சுத்தமாக காயவே காயாது. அது நெக்ஸ்ட் டே வரைக்கும் எனக்கு அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ட்ரையர் கேட்டிருந்தேன். ட்ரையர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு 3 வீக்ஸாக தான் வந்து நான் ட்ரையர் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் வந்து அது ஹீட்டு வந்து ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அதனால் வந்து 2 இதுவாக மார்னிங் வந்து குளிச்சுட்டு வந்ததுமே பாதி ட்ரை பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் அகெயின் ஈவினிங்காக வந்து மீதி ஃபுல்லாக வந்து ட்ரை பண்ணிடுவேன். அந்த மாதிரி எனக்கு பண்ணும்போது ரொம்ப குயிக்காக வந்து எனக்கு ஹேர் ட்ரை ஆகிடுது. அப்படி இல்லைன்னா அட் அ டைமில் நான் காமிக்கும் போது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு ஹேர் ட்ரை ஆக மாட்டேங்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. வேறு வழியே இல்லை. நான் அப்படியே விட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப அப்படியே பொடுகள்லாம் வந்து சேர்ந்துருது. ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது பார்த்திங்கன்னா 100 ml ஆயிலே வந்து 400 to 500 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது. ஸோ எதுக்கு இதெல்லாம் வந்து இவ்வளோ ரூபா போட்டு விற்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியல. அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா நமக்கு எந்த யூஸுமே கொடுக்க போகிறது கிடையாது. ஸோ எனக்குமே வந்து ஹேரு 12th முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து எல்லாமே லாஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் நான் இப்படி கெயின் பண்ணேன். இன்னொரு வீடியோவில் நான் எப்படியெல்லாம் அதை பண்ணேங்கிறத சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.